முஸ்லிமா காஃபிரா, மோமின்களா அல்லது சாதாரண மனிதர்களா என்று நீங்கள் அடையாளம் தெரிய வேண்டுமானால் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எல்லா பக்கமும் இருக்கிறான். அல்லாஹ் மனித உருவில் வருவான். அல்லாஹு தஆலா அவதாரம் எடுப்பான். அல்லாஹுவை அந்த அவுலியா பார்த்திருக்கிறார், இந்த அவுலியா பார்த்திருக்கிறார், அந்த அவுலியாவுக்குள் அல்லாஹ் இருக்கிறார். இதெல்லாம் அத்வைத கொள்கை, இஸ்லாத்திற்கு விரோதமான கொள்கை. அல்லாஹ் என்றால் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பது ஜட்ஜ்மெண்ட். வானத்தில் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கென்று ஏதாவது ஒரு சில இருப்பிடம் உண்டுமா, அல்லது வானத்தில் எங்காவது அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கும் பரவி இருக்கிறானா என்றால் அல்லாஹ்வுக்கென்று ஒரு இருப்பிடம் உண்டு. அல்லாஹ்வுக்கென்று ஒரு இருப்பிடம் உண்டு. சிறு பிராயத்திலேயே மதரசாவுக்கு படிக்க போகும் பொழுது அர்ஷ் என்கிற வார்த்தை முஸ்லிம்களாகிய நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நம்முடைய காதுகளிலே விழுந்த வார்த்தை. அல்லாஹ் என்கிற வார்த்தையோடு சேர்த்து அர்ஷ் என்கிற வார்த்தையும் நம்முடைய காதுகளிலே அடிக்கடி விழுகிற வார்த்தை. அந்த அர்ஷ் அல்லாஹ்வினுடைய இருப்பிடம். இதற்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் எங்காவது சொல்கிறானா? 10வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல ஃபீ சித்தத்தி அய்யாமின் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷி யுதப்பிருல் அம்ர். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்து அர்ஷின் மீது அமர்ந்தான். அர்ஷில் அமர்ந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தஆலா செலுத்தி கொண்டிருக்கிறான் என்று அர்ஷை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய இருப்பிடம் அர்ஷ் என்கிற இருப்பிடம். மேலும் 20வது அத்தியாயத்தின் 5வது வசனம், இந்த வசனத்திலும் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையாளன் அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். வானத்தில் அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு கிளியராக தெளிவாக அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். இனி பாருங்கள், மறுமை நாள் வருகிற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், 67வது அத்தியாயத்தின் 17வது வசனம், 69வது அத்தியாயத்தின் 17வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா வ யஹ்பிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள். அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல வர போகிறான். எல்லோரையும் எழுப்பி நிப்பாட்டி எல்லா மனிதர்களும் பெரிய அளவில் கதிகலங்கி திடுக்குட்டு நிற்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள். அல்லாஹ் சொல்லுகிற வசனம் இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஆயத். இந்த உரையினுடைய துவக்கத்தில், மறுமையினுடைய துவக்கத்தில் ஒரு சில செய்தியை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கு மறுமை என்கிற நம்பிக்கை இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அது குறித்து என்ன சொன்னார்களோ நம்முடைய அறிவுக்கு எட்டாவிட்டால் கூட நம்புவது மூமின்களுடைய கட்டாய கடமை. பார்த்துத்தான் நம்புவேன், அறிவுக்கு எட்டவில்லை, ஆய்வு செய்துதான் நம்புவேன் என்றால் இஸ்லாத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டு விடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய அரிசை சுமந்து அந்த நாளில் வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா, ஒரு மலக்கை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. 8 வானவர்களில் அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கின்ற 8 மலக்குமார்களில் ஒரு வானவர் குறித்து எனக்கு தெரிவிக்கப்பட்டது வஹி மூலம். அந்த வானவர் எப்படிப்பட்டவர் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அந்த வானவருடைய காதுக்கும் இந்த தோளுக்கும் அல்லாஹ்வுடைய அரிசி என்பது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானது என்பதை நீங்களே யூகித்து பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்த ஒரு சம்பவத்தை நீங்கள் திடுக்கிடுகின்ற சம்பவத்தை கேளுங்கள். நம்முடைய இந்த காதுக்கும் தோளுக்கும் அதிகபட்சம் ஒரு சான் கூட இல்லை, உண்டுமா இல்லையா? ஒரு 4 விரல் 5 விரல் தான் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 8 மலக்குமார்களில் ஒரு மலக்கை குறித்து அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கிறான். அந்த ஒரு மலக்கினுடைய காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தூரம் நீங்கள் 700 ஆண்டு காலம் பயணம் செய்கிற தூரம். 700 ஆண்டுகள் பயணம் செய்கிற தூரம் அந்த பிரம்மாண்டமான அந்த வானவர்களுடைய
தோற்றத்தினுடைய வெளிப்பாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, 39வது அத்தியாயத்தின் 75வது வசனம், அந்த அரிசை குறித்துள்ள மேலும் ஒரு சில விவரங்களை இந்த வசனங்களிலே பார்க்கலாம். வத்தரல் மலாயிகத்த ஹாஃபீன மின் ஹவுலில் அர்சி யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அந்த நாளில் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை 8 வானவர்கள் கொண்டு வந்தவுடன் அந்த அரிசை சுற்றி மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான். காரணம், அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுகிற நாள் அந்த நாள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்க போகிற நாள் அந்த நாள். ஆகவே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா வகையான மலக்குமார்களும் அல்லாஹுவை அவனுடைய அரிசை சுற்றி கொண்டு தஸ்பீஹ் செய்வார்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நேற்றைய முந்தைய உரையிலெல்லாம் நம்ம பார்த்தோம், அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் 7 பேருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசினுடைய நிழலை கொடுக்கிறான் என்று பார்த்தோமா இல்லையா? அவ்வளவு பிரம்மாண்டமான இருப்பிடம் அல்லாஹ்வினுடைய இருப்பிடம். அதனுடைய அளவு, நீளம் எல்லாம் ஹதீஸுகளிலே சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு ஒரு இருப்பிடம் உண்டு, அது அரிஸ். 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் அந்த நாளில். அந்த அரிசுக்கு கீழ் மட்டும் 7 வகையான பண்புடைய மக்களுக்கு அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கிற அளவுக்கு அது கொஞ்சம் விசாலமான இடம். அல்லாஹ்வுக்கு அரிஸ் உண்டு, அல்லாஹ்வுக்கு இருப்பிடம் உண்டு. அல்லாஹ் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் என்பவன் 7 வானங்களையும் தாண்டி அவனுக்கே உரித்தான ஒரு இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அந்த அரிஸ் எங்கு இருக்கிறது என்றும் நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். புகாரியில் 3191வது நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அரிஸ் நீரின் மீது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிஸ் நீரின் மீது இருக்கிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த குறிப்புகள் எல்லாம் அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ் அவனுக்கென்று ஒரு இருப்பிடமாக திகழ்கின்ற அரிசின் மீது அல்லாஹ் இருக்கிறான். அந்த அரிசை வானவர்கள் 8 மலக்குமார்கள் அரிசை சுமந்தவர்களாக மறுமை நாளில், தீர்ப்பு நாளில் வருவார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் இறை விசுவாசிகள் மறுமை நாளில் அந்த அல்லாஹுவை பார்ப்பார்களா? அல்லாஹ் ஏதாவது குர்ஆனிலே அது குறித்து சொல்லி இருக்கிறானா என்றால் 75வது அத்தியாயத்தின் 22, 23வது வசனம், உஜூஹி யௌமைதின் நாலிரா, அந்த நாளில் ஒரு சில முகங்கள் மிகுந்த சந்தோஷம் உடையதாக இருக்கும். உஜூஹி யௌமைதின் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா, இலா ரப்பிஹா நாலிரா, அந்த நாளில் தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டும் அந்த முகம் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் மகிழ்ச்சிக்கு என்ன காரணமாம்? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த காரணத்தினால் இறை விசுவாசிகளுடைய முகமெல்லாம் சந்தோஷமான முகமாக இருக்கும் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் நீங்கள் இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானா, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானன். புகாரியில் 7435வது நபிமொழி, நீங்கள் கண்கூடாக உங்களுடைய இறைவனை மறுமை நாளில் காண்பீர்கள். நீ இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய இறைவனை மறுமை நாளில் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹுவை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். காரணம், யாருக்காக வேண்டி தன்னையே, தன்னுடைய வாழ்வையே, தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் செய்தானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா காட்சி அளிக்கின்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவம் அல்லாஹுவை பார்க்கிற காரணத்தினால் இறை விசுவாசிகள் எல்லாம் மறந்து போகிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய தரிசனம் ஒரு சில மக்களால் பார்க்க முடியாது, திரையிடப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 83வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன். ஒரு சில மக்கள் தடுக்கப்படுவார்கள் அந்த நாளில், ஒரு சில மக்கள் அந்த நாளில் திரையிடப்படுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 3
3வது அத்தியாயத்தின் 77வது வசனம், இன்னல்லதீன யஸ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம் தமனன் கலீலா. அல்லாஹ்விடத்தில் கொடுத்த உறுதிமொழியையும் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த சத்தியத்தையும் யாராவது அற்ப விலைக்கு விற்றால், அதை தூக்கி வீசினால், அல்லாஹ்விடத்திலே கொடுத்த உறுதிமொழிக்கும் சத்தியத்திற்கும் மாறாக யாராவது நடந்தால், உலாயிக லா ஹலக லஹும் ஃபில் ஆகிரத்தி வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு வலா யன்துரு இலைஹிம். அந்த நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களோடு பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்றும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். பார்க்க தடுக்கப்பட்ட மக்கள் இவர்கள். குர்ஆனுடைய வசனத்தோடு விளையாடியவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சத்தியத்திற்கு விரோதமாக நடந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி வாக்குறுதி எல்லாம் அளித்ததற்கு நேர்மாறாக நடந்தவர்கள். இப்படி ஒரு சாரார் அந்த நாளில் தடுக்கப்படுவார்கள் என்கிறான். இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள் என்கிறான். அல்லாஹ் தஆலா அப்படி இறை விசுவாசிகளுடைய பட்டியலிலே நம்மை சேர்த்து அல்லாஹ் தஆலாவை பார்த்து தரிசனம் செய்கிற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆட்க வேண்டும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் எப்படியெல்லாம் கேட்கிறார்கள் பாருங்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வை எப்படி புரிந்திருந்தார்கள் என்பதற்கு எவ்வளவு அருமையான ஒரு உதாரணம் பாருங்கள். புகாரியில் 7437வது நபிமொழி. சஹாபாக்கள் அல்லாஹ்வை குறித்து கேட்ட சம்பவம். யா ரசூலல்லாஹ், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த கண் கொண்டு அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஹல் துலாரூன ஃபில் கமரி லைலத்துல் பத்ர், பௌர்ணமியான நேரத்தில் முழு நிலவை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது சிரமம் உண்டுமா? காலு லா யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ் என்றார்கள். கால ஃபஹல் துலாரூன ஃபிஸ் ஷம்ஸி ஃபஹல் துலாரூன ஃபிஸ் ஷம்ஸி லைஸ தூனஹா ஸஹாபுன், நீங்கள் மேகமில்லாத சூரியனை பார்க்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டுமா? கால லா யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ். கால, அப்படியானால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னக்கும் தரவுனஹு கதாலிக, அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய இறைவனை நிச்சயமாக காண்பீர்கள், அவ்வளவு தெளிவாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இறைவனுக்கு உருவம் உண்டு. இறைவனை இறை விசுவாசிகள் நிச்சயம் மறுமை நாளிலே பார்ப்பார்கள் என்பதற்கு இதை விட ஒரு தெளிவான சான்று வேண்டுமா? மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 7492வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திரு, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திரு, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று, அவர் நோன்பு திறக்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம். காரணம், அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற நேரம், கேட்பதெல்லாம் கிடைக்கப்படுகிற நேரம். பாவ மன்னிப்புக்காக வேண்டி அழுது புலம்பினால் உடனே பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அந்த சந்தோஷம் அந்த இறை விசுவாசிக்கு. ஃபர்ஹத்துன் ஹீன யல்கா ரப்பஹு, அந்த நாளில் அல்லாஹுவை நீங்கள் பார்க்கிற சந்தோஷம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உருவம் உண்டு. இறை விசுவாசிகள் மறுமையிலே பார்ப்பார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி தெளிவுபட அழகாக சொல்லுகிறார்கள். இனி அந்த அல்லாஹ்வினுடைய உருவம் எப்படி இருக்கும்? அந்த அல்லாஹ்வுடைய ஃபேஸ், அல்லாஹ்வுடைய அந்த முகம் எப்படி இருக்கும் என்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 147வது நபிமொழியாக பார்க்கலாம். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் தஆலா அழகானதை விரும்புகிறான். காரணம், அவன் அழகானவன். அல்லாஹ் அழகானவன். ஆகவே உங்களிடத்தில் அழகானதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் என்பவன் மிகுந்த அழகானவன். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான கடவுள்களை நீங்கள் பாருங்கள். இந்து சமுதாய மக்களுடைய கடவுள்கள், அவருடைய குழந்தை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவருடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவருடைய கணவன் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவருடைய வாகனம் நல்ல அழகானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், வீடு ரொம்ப மிகப்பெரிய அழகானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அழகை மனிதன் விரும்பக்கூடியதாக இருக்கிறான். ஆனால் இந்து சமுதாய மக்கள் கடவுள் என்று வரும்பொழுது மட்டும் பாருங்கள்,
பாருங்கள், அவலட்சண முகத்தை உடையவர்களாகத்தான் கடவுள்களை வைத்திருப்பார்கள். நாக்கு தள்ளிக்கொண்டு 8-10 தலைகளோடு 30-40 கைகளோடு மிக கோர முகத்தோடு, இன்னும் சொல்ல வேண்டுமானால் மிருகங்களுடைய தலை மனிதனுடைய உடம்பு, மனிதனுடைய தலை மிருகங்களுடைய உடம்பு, இப்படி பார்த்தாலே பயமுறுத்துகின்ற, பார்த்தாலே அருவருக்கத்தக்க, பார்த்தாலே அவலட்சணத்தை உடைய, பார்த்தாலே கடவுளின் மீது ஒரு பாசம் நேசம் வராத அளவுக்கு தான் கடவுள் என்று வரும் பொழுது எல்லோரும் தங்களுடைய கற்பனைக்கு இப்படியெல்லாம் சித்தரித்து வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவனுக்கு நிகரான ஒரு அழகை நீங்கள் பார்க்கவே முடியாது. உண்மைதானே? வானத்தில் பறந்து செல்கின்ற, நிலத்தில் ஊர்ந்து செல்கின்ற, கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உலகத்திற்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வானத்தில் தெரிகின்ற எத்தனையோ படைப்புகளை நம்முடைய கண்கள் எல்லாம் கவருகின்ற வகையில் படைத்த அந்த அல்லாஹு தஆலா தன்னை ஒரு அவலட்சணம் உடையவனாகவா அல்லாஹ் வைத்திருப்பான்? மறுமை நாளில் பார்த்தால் இறை விசுவாசிகள் எல்லாம் பதறுகிற அளவுக்கு அல்லாஹ் வைத்திருப்பான். பார்த்தால் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிற வகையில், பார்த்தால் சொர்க்கமே மறந்து போகிற அளவுக்கு அழகானவன் உங்களுடைய ரப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நீங்கள் அல்லாஹ்வை புரிய வேண்டும். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 292வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்தவுடன் மக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் பார்த்தது அவனுடைய ஒளியை தான். அவனை எப்படி பார்க்க முடியும்? நான் பார்த்தது அவனுடைய ஒளியை தான் என்றார்கள். ஒளி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், 293வது நபிமொழி முஸ்லிமிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா தனக்கு முன்னால் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த திரை ஒளியினாலான, நெருப்பாலான திரை. அந்த திரை, அந்த ஒளியைத்தான் நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒளியை கூட உலகத்தில் இருந்து கொண்டு இந்த கண்ணை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால் பார்க்க முடியவில்லை. உண்டுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வோடு பேசுகிற ஒரு இறை தூதர். பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது, யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உடனே அல்லாஹு தஆலா, அந்த மலை மீது என்னுடைய ஒளியை நான் செலுத்துகிறேன், அந்த மலை இருந்தால் என்னை நீங்கள் பார்க்கலாம் என்றான். பிறகு அல்லாஹ் தன்னுடைய ஒளியை அந்த மலைக்கு செலுத்தினான். மலை தூள் தூள் ஆனது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூர்ச்சையுற்று கீழே விழுந்தார். உலகத்தில் இருந்து கொண்டு கூட அந்த ஒளியை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி பார்த்தார் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹு தஆலா அந்த இடத்திற்கு அழைத்து சென்றான் மேராஜுடைய நேரத்தில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி தாண்டி கூட்டிட்டு போய் சித்ரத்துல் முன்தஹா என்கிற ஒரு இடம் வந்தவுடன், இது வானவர்களுடைய எல்லை நபியே, இதற்கு மேல் நான் கூட வரக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வானவர்களுடைய தலைவர், வஹியை வாங்கி கொண்டு தூதர்களுக்கு சொல்லுகிற தலைவர். வஹியை பெற்று வருகிற பொழுதுதான் வானவர்கள் எல்லாம் கேட்பார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான் என்று. ஜிப்ரீல் சொன்னார் தான் பாக்கி உள்ளவர்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கூட ஒரு எல்லை உண்டு. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நிப்பாட்டி விட்டு, இதற்கு மேல் செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார். அங்கே நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒளியை பார்த்தார். அங்கு போனவுடன் அந்த கண்ணுக்கு அல்லாஹு தஆலா பார்க்கிற அந்த சக்தியை கொடுத்தான், அவர் பார்த்தார் என்றுதான் ஹதீஸ்களிலே உண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் கூட அல்லாஹுவை இந்த கண் கொண்டு பார்த்தது கிடையாது. மறுமையில் தான் நிச்சயமாக நாம் எல்லாம் பார்க்க போகிறோம் என்பது உண்மை. அல்லாஹு தஆலா மறுமை நாளில் மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு சொல்ல வருகிற அந்த சம்பவத்தை இனிமேல் நாம் பார்க்க போகிறோம். அல்லாஹுவை மறுமை நாளில் இறை விசுவாசிகள் எப்படி பார்ப்பார்கள், அல்லாஹ் அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படி காட்சி அளிப்பான், அல்லாஹ் வருகிற பொழுது அந்த மறுமை நாளினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம். 79வது அத்தியாயத்தின் 38வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபன். அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பு சொல்ல வருகிற பொழுது வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அணி அணியாக சஃப்புகளிலே நிற்பார்கள். அடியார்களும் அங்குமிங்குமாக சிதறி நிற்கவெல்லாம் அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான். அந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லோரையும் நிப்பாட்டி எப்படி அல்லாஹு தஆலா எல்லோரையும் எழுப்புவான் என்றால், அணி அணியாக தொழுகையில் இருக்கிற சஃப்புகளை போல அந்த நாளில் மறுமை நாளில் அந்த அவர்கள் நிற்பார்கள். வானவர்களை குறித்து அல்லாஹ் சொன்னான், வரும் பொழுது வானவர்கள் அணி அணியாக நிற்பார்கள். மேலும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 89வது அத்தியாயத்தின் 22வது வசனம், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் எல்லாம் அணி அணியாக நிற்கிற அந்த நாளில் அல்லாஹ் வருவான். அல்லாஹ் வருவான். அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு.
அல்லாஹ் வருவான் அந்த நாளில் என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி அல்லாஹு தாலா எழுப்பி, அல்லாஹு தாலா இப்படி மனிதர்களை எழுப்பி அந்த மறுமை நாளில் நிப்பாட்ட வைத்து அல்லாஹு தாலா முதலில் தன்னுடைய இறை விசுவாசிகளுக்கு காட்சியளிப்பான். அல்லாஹ் மறுமையில் 2 இடத்தில் மட்டும்தான் காட்சியளிக்கிறான். 50,000 ஆண்டுகள் இருக்கிற அந்த மறுமை நாளில் அல்லாஹுவை இறை விசுவாசிகள் பார்க்கிற நேரம் 2 நேரம் மட்டும்தான். அந்த 50,000 ஆண்டுகளுக்கு சமமான அந்த நாளில் 24 மணி நேரம் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படி சொல்லித் தரவில்லை. அல்லாஹ்வை மறுமை நாளில் 2 முறைதான் இறை விசுவாசிகள் பார்க்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதல் கட்டம் எங்கே? முதல் கட்டத்தில் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 68வது அத்தியாயத்தின் 42வது வசனம், அந்த மறுமை நாளில் யௌம யுக்ஸஃபு அன் சாக்கின் வ யுதுஊன இல சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன், அல்லாஹு தாலா மறுமை நாளில் தன்னுடைய கால் பாதத்தை தான், அந்த பாதத்திற்கு உரிய திரையை தான் அல்லாஹு தாலா முதலில் விளக்கி பாதத்தை காட்டுவான். இது ஒரு நீண்ட நபிமொழி. புகாரிலே பாருங்கள் 7438 4919வது நபிமொழி, நீண்ட நபிமொழி. அந்த நபிமொழியில் அல்லாஹு தாலா மறுமை நாளில் இறை விசுவாசிகளை பார்த்து நீங்கள் யாருக்காக வேண்டி இங்கே நிற்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்ப இவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் ஒரு அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வந்தோம், அவனுக்காக வேண்டி நிற்கிறோம் என்று அடியார்கள் சொல்லுவார்களாம். அப்ப அல்லாஹ் கேட்பானா, அந்த அல்லாஹ்வை பார்த்தால் புரிந்து கொள்ளுகிற வகையில் ஏதாவது அடையாளம் உங்களுக்கு உண்டுமா என்று அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம். அடியார்கள் சொல்லுவார்களாம், பாதம் தான் எங்களுக்கு அடையாளம். என்ன காரணம்? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொன்னானா இல்லையா? யௌம யுக்ஸஃபு அன் சாக்கின் வ யுதுஊன இல சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன். இந்த வசனங்களை பார்த்து படித்த நம்பிய மக்கள் அல்லாஹ் தாலா காலை வெளிப்படுத்துவான் அந்த நாளில் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதை நம்பிய மக்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். அல்லாஹ் தாலா பாதத்தை வெளிப்படுத்துவான், மக்கள் எல்லாம் போய் அந்த பாதத்திலே போய் சுஜூதிலே போய் விழுவார்கள். ஒரு சில மக்களை தவிர. அவர்கள் யார்? முனாஃபிக்குகள். அவர்களுடைய முதுகு வளையாது, சுஜூது செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி 4919வது நபிமொழி. முனாஃபிக்குடைய முதுகு வளையாதாம். உலகத்தில் தொழும் பொழுது மக்களுக்காக, முகஸ்துதிக்காக, விளம்பரத்திற்காக தொழுத மக்கள், தொழுகையில் பொடும்போக்காக இருந்த மக்கள், அல்லாஹ்வினுடைய அந்த பாதம் வெளிப்படுகிற அந்த நாளில் போய் சுஜூதிலே விழப்போவார்கள். முதுகு பலகையை போல மாறிவிடும், சுஜூத் அவர்களால் செய்ய முடியாது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு செய்தி.